ரேபிடோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. கைஸ், நம்ம இனிலாம் விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலைல 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். ரேபிடோவும் போட்டு வரோம் தான் கைஸ் ஓட்ட போகிறோம். நம்ம இன்னி வீடியோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கைஸ். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு அடுத்த எந்த டைமில் என்ன ஓட்டணும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொன்னதை அப்படியே ஓட்டி அதை வீடியோவாக எடுத்து போகிறேன். ஃபஸ்ட்டு போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். பையா காலில் கட்டிங் வெட்டினேன், ஒட்டை வெட்டுக்கிறான் பொழுது ஆஸ்டே வேறு மாறிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு போய் வீடியோ பாருங்க கைஸ். கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைடு 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே ஒரு ஆர்ட்ரு. சரி சொல்லிட்டு அந்த கஸ்டமர் இப்போ தான் ட்ராப் பண்ணோம். 2 கிலோமீட்டர் பிக்கப்பா. ஐயோ, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்டியில் பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ரைடை. அங்கேயே ஒரு ஆர்டர், இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு கைஸ். ஐயோ, திருப்பி இந்த பக்கமா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. திரும்ப ஆயாது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. இனி நம்ம ரேபிடோவும் போட்டு இருந்தா கைஸ் ஓட்ட போகிறோம். லொக்கேஷன் பார்த்தா வெறியாகுது ஒரு பக்கம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்ரு 35 நிமிஷம். அமௌண்ட்டு கஸ்டமர் பே பண்ணுறாரு அங்கேயே 220. கரெக்டாக 200 காட்டிச்சான். 220 பே பண்ணிட்டாரு. கைஸ், எப்போ நம்ம பாருங்களேன், எப்போ நம்ம போட்டு ரோட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை. போட்டெல்லாம் இப்போ கரெக்டாக நம்ம ரேபிடோ கஸ்டமர் ஏற்றின்னு போயின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட வேலை பஞ்சாவடியே தாண்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு அது வந்து அங்கே ஒரு காலவர் சும்மா நின்று இருந்த மாங்காடில் அப்போல்லாம் ஆர்டர் வரவே இல்லை.
சூரியன் வந்துட்டார் வேற, கரெக்டாக மூஞ்சில் அடிக்கிறாரு. இங்கேயா அமௌண்ட் அமிச்சிட்டாரு ப்ரோ அவரு. ம் ப்ரோ போயிட்டாரா? கைஸ் இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 அமௌண்ட்டு கஸ்டமர் 220 பே பண்ணிட்டாரு. அம்பத்தூரில் இருக்கோம் கைஸ் நம்ம. இப்போ அம்பத்தூர் ஓட்டி கஸ்டமர் தான் நினைக்கிறேன். ஒரு ரேப்பிடோ ஓடிபி சொல்லுங்க ப்ரோ. 4806. லொக்கேஷன் தெரியுமா? இப்படி போகலாமா? கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம். இது கரெக்டாக 20 கிலோமீட்டர் 45 நிமிஷம் 1000 லைட். பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காடி போதும் ஆயிடுது கைஸ். இந்த சந்து பொந்துலாம் இட்டுன்னு போகுது லொக்கேஷன். மேப் வேறு வெளியே ஏற்றுது ஒரு பக்கம். அப்புறம் எதிர்க்க பார்த்தா மெயின் ரோடு பண்ணுறது. நம்பர் சொல்லிட்டா ப்ரோ? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிடோவில் 4வது ஆர்டர் வந்துருக்கு. அதாவது நம்ம அந்த 3வது கஸ்டமரை நம்ம 3 மணிக்கு ப்ரோ ரேப்பிடோ ஓடிபி சொல்லுங்க ப்ரோ. 2367. உட்காரு ப்ரோ. லொக்கேஷன் தெரியுமா? சரி லொக்கேஷன் பார்த்துக்கோ. ஓகே ப்ரோ. ஸ்ட்ரைட்டாவா? ஸ்ட்ரைட்டா. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம். இந்த போர்ட்டரில் எப்பயாவது ஓட்ட சொல்ல தான்னா ஆகும். 4 கிலோமீட்டர் போய் பிக்கப் எடுக்கிறது, அதை எடுத்துன்னு வந்து 5 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணுறது, அதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 65 ரூபா 70 ரூபா.
இதையே போட்டு போட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாஃப் அன் ஹவராக இது பண்ணிருக்கேன் கைஸ். நான் ஏதாச்சும் பெரிய ஆர்டர் வரும், எத்தனை போகலான்னு. இன்றைக்கின்னு பார்த்து போகிறது எல்லாம் சின்ன சின்ன ஆர்டரு. அதுவும் வேறு கிலோமீட்ரு, பிக்கப்பு கிலோமீட்ரு அதிகம். 3 கிலோமீட்ரு 4 கிலோமீட்ரு தான். சரி, ஒரு 300 400 அமௌண்ட் வந்தால் கூட, ஒரு லாங் கிலோமீட்ரு வந்தால் கூட போய் பிக்கப் கூட லாங்காக போய் அக்செப்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவேன். அமௌண்ட்டு கம்மி, பிக்கப் லொக்கேஷன் தூரம் அதிகம், ட்ராப் லொக்கேஷன் தூரம் கம்மி. வேஸ்ட்டு கைஸ். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 கிலோமீட்ரு ட்ராப்பு, 45 நிமிஷம் கைஸ் இது போகிறதுக்கு. ப்ரோ கரெக்டாக போகிறோமா? இது பின்னாடி காட்டுது. எனக்கு வந்து லைக் இது டெய்லி வந்து தேனாம்பேட் போயிட்டு போவோம். அது ரொம்ப வந்து கொஞ்சம் சரி ஓகே வண்டி இஷ்யூ, காலையில் தான் இஷ்யூ. சரி ஓகே ப்ரோ. அமௌண்ட் எவ்வளோ காட்டுச்சு? அமௌண்ட்டு அப்படியே கேட்டுப்போம், டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். 180 ரூபா கூட ஓகே தான். $190. இப்படி போகலாமா ப்ரோ? இல்லை இப்படி போகணுமா? எப்படி போகணும்? ஓகே சிக்னல் மெரினா கடற்கரை கைஸ். சூரியன் நல்லா மூஞ்சில் அடிக்கிற ஸ்ட்ரைட்டாக. அப்போ வரலாம், இதே நாளெல்லாம் சரியான மழை கைஸ், புயல் வேற. வாரம் பார்த்தீங்கன்னா சூரியன் வெயில். ப்ரோ நம்பர் சொல்லிட்டா ப்ரோ? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேபிடோவில் 5வது ஆர்டர் வந்திருக்கு. அது அமௌண்ட்டு கரெக்டாக 200 பே பண்ணிட்டார் கஸ்டமரு. நம்மளுக்கு கரெக்டாக இங்கேருந்து மௌலிவாக்கம் வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்தது கைஸ்.
கைஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து ரேப்பிடோவும் போர்ட்டரும் ஓட்டலாம் சொல்லிட்டு போனோம். ஆனால் வந்து போர்ட்டல் ஆர்டரே வரல. வர ஆர்டர் ஃபுல்லாக வந்து 100 ரூபா, 80 ரூபா, 65 ரூபா. அதுவும் பிக்கப் லொக்கேஷன் வந்து 4 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டருன்னு போட்டு எடுக்க சொல்லுது. சரி நம்ம ஏதாச்சும் வெயிட்டாக ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் டைம் தான் போதை கண்டி வருது ஆர்டர் நம்மளுக்கு 20 செகண்ட் வருதா, அதுங்காட்டியும் வேறு ரைட் எடுத்துடுறாங்க போர்ட்டரில். சரி ஆனால் ரேப்பிடோவில் கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டர்லாம் வந்தது கைஸ். இன்னைக்கு கரெக்டாக நம்ம 6 மணிலேருந்து 11 மணி நேரம் எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1125 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுறோம் கைஸ். எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ ரைடு பண்ணின்னு கேட்டிங்கன்னா 95 கிலோமீட்டர் ரைடு பண்ணிடுறோம் இன்னைக்கு நம்ம. அதில் வந்து 205 ரூபா பெட்ரோல், 2 லிட்ரு பெட்ரோலு. அதான் கைஸ் 920 ரூபா ப்ராஃபிட் கைஸ். 5 மணி நேரத்தில் வெறும் ரேப்பிடோ மட்டும் தான் ஓட்டணும். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக போட்டு ஓட்டுறேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த டைமில் ஓட்டணும் என்ன ஓட்டணும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டைமில் நான் ஓட்டி அதை வீடியோவை போடுறேன். எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்க கைஸ். ரோட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். எல்லாருமே என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பை.